Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. வாரமே அடுத்த நம்மளோட ஃபேவரட் ப்ரைம் டைம் சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. டோட்டலி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான். ஆக்சுவலாக அஃபீஷியலாகவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இந்த டைம் ஸ்லாட்டில் இந்த 2 சீரியல்ஸ் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த வாரமே முடிய போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கிராண்ட் கிளைமேக்ஸ் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக இருக்க போகுது. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர்ஸ் தமிழில் கம்மிங் மண்டேலேருந்து கிடையாது, பிப்ரவரி 23 2 நியூ சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. 8 மணிக்கு மயில் சீரியலும் 8:30 மணிக்கு காதலா சீரியலும். இந்த 2 சீரியலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெட்வொர்க்கில் ஹிந்தியில் ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ். ஸோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டப் பண்ணி தமிழில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் லக்ஷ்மி நாராயணா நமோ நமக சீரியல் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. டோட்டலாக நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே இந்த சீரியல் வந்த புதுசில் சொல்லியிருந்தேன். டோட்டலாகவே 100 எபிசோட்ஸ் தான் அந்த சீரியல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஹிந்தியில் எவ்வளோ எபிசோட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்களோ அது வரைக்குமே தான் தமிழ்லேயும் டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஹிந்தியில் முடிகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் வருது அப்படிங்கிறதுனால ஹிந்தியில் வந்து இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. தமிழில் வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாங்க இந்த சீரியலை டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு கலர்ஸ் தமிழும் 100 எபிசோட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு ½ அன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் 8:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த மோகினி ஆட்டம் ஆரம்பம் சீரியல் முடிச்சதுனால 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி 1 ஹவர் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ 1 ஹவர் டெலிகாஸ்ட் ஆனதுனால தான் ஒரு நாளைக்கு 2 எபிசோட்ஸ் மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் ஆகுது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10 எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகிற கட்டத்துக்கு வந்து நெருங்கிடுச்சு. ஸோ 100 எபிசோட் அப்படின்னா 10 வாரத்தில் முடிகிற மாதிரி தானே. ஸோ இந்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரமாக முடிய போகுது. ஆக்சுவலாக கிருஷ்ணாவதாரம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்பவுமே கிருஷ்ணாவதாரத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கிருஷ்ணாவதாரத்தில் கடைசியாக கம்சனை வந்து கிருஷ்ணர் அழிக்கிற மாதிரி இந்த சீரியல் முடிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் கிராண்ட் கிளைமேக்ஸ் வீக்காக பார்த்துருங்க. நீங்கள் இந்த சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பா.